உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள், அது வாரத்தின் முதல் நாளில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள் அங்கே கல்லறைக்கு ஆண்டவரை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே மின்னல் போல ரூபம் உடைய ஒரு வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன், ஒரு தேவதூதன் இருக்கிறான். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அதான் அவன் தான் சொல்கிறான் சகோதரிகளுக்கு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இல்லையா சொல்கிறான் பாருங்க தூதன் இந்த சகோதரிகளை பார்த்து, பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க, நீங்கள் தேடுற இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார்? தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அங்கே பூமியில் இருக்கும்போது சுவிசேஷம் பணி செய்யும்போது சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன்னு சொல்லி. யூதருங்க சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தை காட்டுறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு, இவர் 3 நாளில் கட்டி முடிக்கிறேன்னு சொல்கிறாரு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அதான் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ளே உயிரோட எழுப்புவேன்னு சொல்லி. ஆக அதுதான் இந்த வசனத்தில் மறுபடியும் அந்த தூதன் ஞாபகப்படுத்துகிறான். அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கம்மா, இதுதான் அவர் வச்ச இடம். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்துட்டார், காலியாக இருக்குது, அதனால் நீங்கள் போயிட்டு அவங்க சகோதரர்களுக்கு போயிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே சொல்லி அனுப்புகிறான் பாருங்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை, பாதாளத்தை, சாத்தானை எல்லாவற்றையும் ஜெயித்தவர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இருக்கிறார். ஆகவே அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். உலகத்தை முடிவு சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறது சொன்னவர் நம்மளோடு கூட இருப்பார், இருக்கிறார், இருந்து கொண்டு வருகிறார். அவரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ உதவி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.